Hi friends, நம்மளோட வெப்சைட்ல இமேஜஸ் எப்படி ஷோ பண்றது, HTML இமேஜ் டேக்ல வேற என்ன மாதிரி அட்ரிபியூட்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, HTMLல இமேஜ் டேக் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இப்போ நம்மளோட வெப்சைட்ல நம்ம எந்த இடத்துல வேணாலும் இமேஜ் ஷோ பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம மொபைல்ல கூட போட்டோ எடுத்து அதை நம்ம வெப்சைட்லயே ஷோ பண்ணிக்கலாம். சரிங்களா, அது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம பழைய கோட். நம்ம இதுக்கு கீழேயே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, HTMLல இமேஜ் ஆட் பண்றதுக்கு ஒரு டேக் இருக்குங்க, அதுதான் img டேக். ஓகேவா, HTMLல மற்ற எல்லா டேகுமே ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவோம், சில டேக் மட்டும் க்ளோஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இமேஜ் டேக்லையுமே க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா, சரி ஓகே. இப்போ இந்த இமேஜ் டேக்ல என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, இதுதான் HTML டேக். இதுக்குள்ள நம்ம src அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் இருக்கு. HTML அட்ரிபியூட் பத்தி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்தோம். src அப்படின்ற அட்ரிபியூட் இமேஜ் டேக்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, தென் நம்ம ஆல் டேகும் கொடுக்கலாம். சரி, இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா. இது வந்து பழைய கோடுங்க. நம்ம 3 பேராகிராஃப் போட்டிருக்கோம், 3 பேராகிராஃபும் இங்க டிஸ்பிளே ஆகுது. நம்ம அதுக்கு கீழே ஒரு இமேஜ் டேக் போடலாம். சப்ளைம்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இப்போ பார்த்தீங்களா, நான் ஐஎம் தான் டைப் பண்ணேன், அது ஆட்டோமேட்டிக்காக ஐஎம்ஜி அப்படின்றது சஜஸ்ட் பண்ணதில்லை. ஸோ அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணோம். நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னாலும் அதோட டிஃபால்ட் ஆட்ரிபியூட்டான எஸ்ஆர்சி அப்படின்ற ஆட்ரிபியூட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ரீஃபில் ஆகி வந்துடுது. ஸோ இதுக்காக தான் நோட் பேடுக்கு பதிலாக சப்ளைம் யூஸ் பண்ண சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ நான் மேனுவலாகவே டைப் பண்ணிக்கிறேன். இது இமேஜ் டேக். ஸோ நான் சொல்லியிருக்கேன், இமேஜ் டேகுக்கு க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு src அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இந்த src அட்ரிபியூட்ல என்ன பண்ணணும்னா, நம்மளோட இமேஜோட லொக்கேஷன், இமேஜோட பாத் நம்ம இங்கே தான் கொடுப்போம். சரிங்களா, ஸோ ப்ரௌசர் இந்த லைன் ரீட் பண்ணும், ஃபர்ஸ்ட் img டேக் அப்படின்றத பார்க்கும். ஸோ இங்கே ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு src பாத்குள்ள இருக்கிற இமேஜோட லொக்கேஷனை ஃபைண்ட் பண்ணும். சரிங்களா, ஓகே. இப்போ நான் ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுறேன். எனக்கு எதுவுமே இருக்காது, ஏன்னா என்னோட எஸ்ஆர்சி பாத்தில் ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, என்னோட சோர்ஸ் பாத்தில் இதை சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இமேஜ் பாத்தில் நான் இமேஜோட லொக்கேஷன் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா, நான் எங்கே சேவ் பண்ணியிருக்கேன், டெஸ்க்டாப்பில் index.html அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதுதான் நான் சேவ் பண்ணின ஃபைல். இப்போ நான் இங்க ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இமேஜோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இமேஜோட லொகேஷன் இதே டெஸ்க்டாப்ல இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க அந்த இமேஜோட பாத்தை டைரக்டாவே இங்க என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு சாம்பிள் இமேஜா sunset.jpg அப்படின்னு வச்சிருக்கோம். சரிங்களா, இந்த இமேஜை நம்ம ப்ரௌசர்ல ஷோ பண்ணலாம். இந்த ஃபைலும் இந்த இமேஜும் சேம் ஒரே லொக்கேஷன்ல இருக்கு, டெஸ்க்டாப்லயே இருக்கு அப்படின்றதுனால இந்த ஃபைல் பாத் மட்டும் டைரக்டா உள்ள கொடுத்தோம்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேமை நான் காப்பி பண்றேன், காப்பி பண்ணிட்டு இதுல பேஸ்ட் பண்றேன். ஓகே, sunset.jpg அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இமேஜ் srcக்குள்ள sunset.jpg நம்மளோட இமேஜ் ஃபைல் நேமை இங்க போட்டிருக்கோம். சரிங்களா, இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது நம்ம முன்னாடி போட்டிருந்த 3 பேராகிராஃப், அதுக்கு கீழே நம்ம ஒரு இமேஜ் டேக் போட்டிருக்கோம், அந்த இமேஜ் டேக்ல இந்த ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இமேஜ் தான் இங்கேயும் டிஸ்பிளே ஆகுது. சரி, இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபைலும் இந்த இமேஜ் ஃபைலும் ஒரே லொக்கேஷன்ல இருந்ததுனால நம்ம டைரக்டா இந்த ஃபைல் நேம் போட்டுட்டோம். சரிங்களா, இப்போ இன் கேஸ் வேற ஒரு ஃபோல்டர்ல இமேஜ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். அந்த இமேஜ்ல இங்க பாருங்க, இது வந்து ஜேபிஜி இமேஜ். ஓகேவா, இது வந்து ஜேபிஜியா கொடுக்கலாம், பிஎன்ஜியா கொடுக்கலாம், ஜிஃபா கொடுக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ப்ரௌசர்ல சப்போர்ட் ஆகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட பிஎன்ஜி இமேஜ் தான். இந்த இமேஜை நான் இந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள பேஸ்ட் பண்றேன். சரிங்களா, இப்போ சன்செட் அப்படின்ற இமேஜ் இங்க இருக்கு, இங்க ஜேஎன்எம் techzone அப்படின்ற இமேஜ் இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு. சரிங்களா, இப்போ எனக்கு இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற இந்த இமேஜ் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இதே மாதிரி தான் இமேஜ் டேக் அகைன் இங்கே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். இந்த எஸ்ஆர்சி பாத்தில் சன்செட்டுக்கு பதிலாக இது என்ன ஜேஎன்எம் techzone டாட் பிஎன்ஜி அப்படின்ற டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ என்ன பண்ணணும்னா அந்த ஃபோல்டர் நேமை முன்னாடி போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்லாஷ் கொடுத்துடணும். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா எஸ்ஆர்சி வந்து இமேஜஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள ஜேஎன்எம் techzone டாட் பிஎன்ஜி அப்படின்ற ஃபைலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ சோர்ஸ் கரெக்டாக இருக்குது. இந்த இமேஜும் பக்கத்தில் வரும். ஸோ பிரேக் டேக் ஒன்று கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் ப்ரௌசரில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இந்த இமேஜுக்கு கீழே எனக்கு நான் புதுசாக கொடுத்த இமேஜ் டிஸ்பிளே ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்படி தாங்க நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை ஃபோல்டர் இருந்தாலும் அந்த ஃபோல்டர் நேம் எல்லாமே ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஃபைல் நேம் டாட் அது என்ன ஃபார்மேட்டோ அது இங்கே போடணும். இது வந்து ஜேபிஜி ஃபார்மேட், அதனால் ஜேபிஜின்னு போட்டேன். இது பிஎன்ஜி ஃபார்மேட், அதனால் பிஎன்ஜின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் ஆல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஆல்ட் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல, எஸ்ஆர்சி பாத் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் டிஸ்பிளே ஆகலைல்ல. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் நேம் சும்மா தப்பாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இமேஜ் நேம் அந்த இடத்துல கிடையாது. ஓகேவா? ஆல்ட் அட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இமேஜ் பார்த்து தப்பாக இருக்குது அல்லது இந்த இமேஜ் சரியாக லோட் ஆகலை அப்படின்னா அந்த ஆல்ட் டேக்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட்டு இது கூடயே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? நான் இப்போ ஜேஎன்எம் techzone அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ப்ரௌசர் எப்படி ரீட் பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு தென் இந்த இமேஜ் டேக் ரீட் பண்ணும். இமேஜ் டேக் பார்த்தோன்னே எஸ்ஆர்சி கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இமேஜை ஷோ பண்ணிவிடும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டெக்ஸ்ட்டை பக்கத்தில் ஷோ பண்ணும். சரிங்களா? சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ரௌசரில் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நமக்கு இந்த இமேஜ் பாத் தப்பாக இருக்குது, அதனால் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுது. இதுவே இமேஜ் பாத் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகாது, ப்ராப்பர் இமேஜே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதாங்க ஆல்ட் ஆட்ரிபியூட்டோட ஃபீச்சர். தென் இமேஜ் டேக்ல இமேஜோட வித்து ஹைட்டு HTML-லையே செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், நம்ம இந்த சன்செட் இந்த இமேஜுக்கு HTML-ல வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்குங்க. இதில் வந்து நான் 100% அப்படின்னு கொடுக்குறேன். இந்த பர்சன்ட் அப்படின்றது எதை மீன் பண்ணும் அப்படின்னா என்னோட விண்டோவோட ஃபுல் வித், அதாவது இந்த எண்டு டு இந்த எண்டு. சரிங்களா? இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த எண்டு டு இந்த எண்டு வரைக்கும் வந்துடுச்சு. என்னோட ஃபுல் இமேஜ் வந்துடுச்சு. இமேஜ் டேக்கில் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அது கொடுக்கலாம். ஹைட் ஒரு 350 வச்சுக்கிறேன். இமேஜ் டேக்கை பொறுத்த வரைக்கும் வித்தும் ஹைட்டும் செட் பண்ணக்கூடாது. அது என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஹைட்டு கம்மியாயிடுச்சு, பட் ஃபுல் வித் இருக்கிறதுனால இந்த இமேஜ் ஸ்ட்ரெச் ஆன மாதிரி தெரியுதுங்களா? என்ன ரீசன் அப்படின்னா 500 ஹைட் வச்சுருக்கோம், பட் 100% வித் வச்சுருக்கோம். ஸோ 500 ஹைட்டில் இருக்கிற ஒரு இமேஜை வித்து மட்டும் நீங்கள் ஃபுல்லாக இழுக்கும்போது அது ஸ்ட்ரெச் ஆகி தான் காமிக்கும். ஓகே, நான் இப்போ வித்து மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவல் இமேஜ். இப்போ நம்ம ஹைட்டு கொடுக்காம வித்து மட்டும் கூட ஒரு 75% அப்படின்னு கொடுக்குறேன். 75% வித்து மட்டும் வந்துடுது. ஓகேங்களா? ஹைட்டு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். பிகாஸ் ஒரு இமேஜில் வித் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படின்னா தான் அது ஸ்ட்ரெச் ஆகாமல் டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.